Hey guys, this is Aisiri Dinesh. Welcome to my YouTube channel. ஸோ இந்த விட நம்ம லாஸ்ட் வீக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிவிட்டு வீக்லி ரிக்காப் பார்ப்போம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா தமிழ் கம்யூனிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா ப்ராஃப்ரம் வெஸ் ப்ரோக்கரேஜ் அந்த டிபேட் தான் போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையுமே. ரீல்ஸு, கமெண்ட்ஸு அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க 1 வீக்காக. ஸோ நானும் அது ரிலேட்டடாக ஒரு ரீலும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய பேஜில், இன்ஸ்டாவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே போட்டிருங்க பாருங்கள் இந்த ரீல். அப்படி செகண்ட் பார்ட் இது ஆக்சுவலி அந்த ரீல் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபுல் மோட்டிவ் என்னென்னா, ஜூன் 1 அன்றைக்கி நினைக்கிறேன், ஒரு ஏர்லி மார்னிங் நான் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட ரீல் எனக்கு ஃபீடில் வந்தது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, ப்ராஃபம் எல்லாம் ஸ்கேமு, ப்ரோக்கரேஜில் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, அந்த கான்டெக்ஸ்ட்டில் அந்த வீடியோ இருந்தது, ஓகேவா? ஸோ சரி, இது கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா, ப்ராஃபம்க்கு இங்கே நான் பிளைண்டாக சப்போர்ட் பண்ணலை. ப்ராஃபம் பிகினர்ஸ்க்கு டிசிப்ளின் பில்ட் டெவலப் பண்ணவும், சைக்காலஜி இம்ப்ரூவ் பண்ணவும் அண்ட் கேபிட்டல் பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லைக் பிகினிங் ஸ்டேஜில். ஸோ டோட்டலாக ப்ராஃபம் ஸ்கேம்னு சொல்கிறது என்னை சுத்தமாக ஏற்றுக்க முடியல, ஓகேவா? அண்ட் பிக்கஸ்ட் ரீசன் என்னன்னா, அவரோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் பார்த்தேன். ஃபாலோவர்ஸ் கவுண்ட் பார்க்கும்போது ஒரு 140K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 140K இருக்கும்போது நிறைய பிகினர்ஸ் தான் அதில் இருந்திருப்பாங்க. ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன், இவ்வளோ பிகினர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. தப்பான மெசேஜ் எல்லாருக்கும் போயிருக்கும். லைக் ப்ராஃபமே ஸ்கேமு, அதை ட்ரையே பண்ணாமல் போயிருப்பாங்க. எல்லாம் ப்ரோக்கரேஜ் சைடு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு ரீல் க்ரியேட் பண்ணேன். ஸோ அந்த ரீல் ஃபுல் கான்டெக்ஸ்ட்டே என்னென்னா, ப்ராஃபம்னா என்ன, ப்ரோக்கரேஜ்னா என்ன, யாருக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ அதில் யாருமே நான் பர்சனல் அட்டாக் பண்ணல, நோ ஹேட் அண்ட் ஜஸ்ட் ஒன்லி த ஃபேக்ட்ஸ் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ரீல் நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஓகேவா? நல்லா ரீச் ஆயிடுச்சு. நிறைய ட்ரேடர்ஸ் அதுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணி அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டாங்க. எஸ்பெஷலி யோகேஷ் ட்ரேடர் போட்டார், நெக்ஸ்ட் ஆனந்த் எஃபெக்ட்ஸு, அப்புறம் ரிஷி ப்ரோ கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப ஹெல்ப் பண்ணார், கமெண்ட் செக்ஷனில் சப்போர்ட் பண்ணார். ரிஷி ப்ரோ யாருன்னு தெரியல, சேட் ட்ரேடர். நெக்ஸ்ட் ஒன் கோவர்தன் ப்ரோ, அப்புறம் சரவணன் ப்ரோ. ஸோ இவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த சுச்சுவேஷனில். சப்போர்ட் பண்ணாங்க, அது ரிலேட்டடாக பேசியிருந்தாங்க. ஸோ அது ஹேட்ஸ் ஆஃப் டு கைஸ். பிகாஸ் ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சவொடனே எல்லாருமே ஒரு சைடு நின்னது அது ஆக்சுவலி நல்லா இருந்தது அந்த மூமெண்ட். பட் ஸ்டோரி இங்கே முடியல. என்ன ஆச்சுன்னா, அந்த ஈவினிங் அகைன் ஒரு ரீல் அவர் போஸ்ட் பண்ணுறாரு. என்னென்னா, ரிப்ளை ரீலாக அதை போஸ்ட் பண்ணுறாரு. அந்த ரீல் நான் பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் ஹானஸ்ட்லி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னென்னா, அந்த ரிப்ளைக்கு இல்லை, நாம் ஒரு கான்டெக்ஸ்ட்டில் ஒரு ரீல் போட்டோம். பட் ஆனால் அது அதை புரிஞ்சிக்காமல் பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ரீல் போட்டிருந்தார். பர்சனல் அட்டாக் மாதிரியெல்லாம் பர்சனல் அட்டாக் தான் பண்ணியிருந்தார் அந்த இடத்துல. பட் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அந்த ரீல் அவருக்கே ஆப்போசிட்டாக போயிடுச்சு. ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் பேசியிருந்தாங்க. தென் நான் அந்த கமெண்ட்ஸும் நான் படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்குறேன், எங்கடா போட்ட கமெண்ட்லாம் காணாமல் போயிட்டே இருக்குது, யார் லைக் அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தாங்க. லைக் ப்ரோ நான் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஆனால் அவர் டெலீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நிறைய பேர் டிஎம் பண்ணது பிளாக் பண்ணியிருந்தார். அப்போ தான் புரிஞ்சுது, இந்த டாபிக் இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவானா, பிகாஸ் அந்த கமெண்ட் செக்ஷனை டெலிட் பண்ணுறேன்னா அங்கேயே தெரிஞ்சிடுச்சு ஹீ இஸ் நாட் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிகாஸ் ஒரு அலிகேஷன் வைக்கிறோன்னா, அந்த அலிகேஷன் 2 சைட் பீப்புள் இருப்பாங்க. ஒன்று ஒருத்தவங்க அதை சப்போர்ட் பண்ணாங்க, ஒருத்தவங்க அது அகைன்ஸ்டாக இருப்பாங்க. ஸோ 2 பேருமே பேசுகிறது அங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அதை கொடுக்காம ஒரு ஒன் சைடடாக அந்த ரீலை எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை நான் நோண்டி எதுவுமே பேசலை. ஓகே, இதுக்கப்புறம் இதை பற்றி பேச நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நான் அதை அப்படியே விட்டுட்டேன். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் தமிழ் கம்யூனிட்டியில் கொஞ்சம் டாக்ஸிசிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஃபியூ பீப்புளால் தான் அதுவும் இருக்குது, லைக் எல்லாராலையும் கிடையாது. ஃபியூ பீப்புள்ஸால் ஹோல் கம்யூனிட்டியுமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாரின் கம்யூனிட்டி எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அங்கே ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரேடர்ஸ் எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எல்லாருமே தனித்தனியாக பிஸ்னஸும் ரன் பண்ணுவாங்க. பட் அட் எண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கும் அண்ட் யூனிட்டியும் இருக்கும். அண்ட் ஐ பிலீவ் தமிழ் கம்யூனிட்டியும் ஃப்யூச்சரில் அந்த லெவலுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. நவ் லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ரியல் வேல்யூ. ஸோ வீக்லி ரீகேப் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீக் எடுத்திங்கன்னா மொத்தமாக 5 என்ட்ரி எடுத்திருந்தேன்.
ஸோ இன்ஸ்டாவில் வந்து நான் தப்பாக மென்ஷன் பண்ணிட்டேன். மண்டே வந்து ட்ரேட் எடுத்த மாதிரி. ஆக்சுவலி இது மண்டே ட்ரேடில் டியூஸ்டே வந்து நான் 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒன்று எஸ்எல், ஜிசியில் எடுத்த என்ட்ரி வந்து எஸ்எல் அண்ட் என்கியூவில் வந்து டிபி. அண்ட் வெனஸ்டே வந்து நமக்கு டிபி என்கியூவில் எடுத்திருந்தேன். அண்ட் தேர்ஸ்டே வந்து என்கியூ ட்ரேட் பண்ணியிருந்தேன், அதுலேயும் டிபி. ஃப்ரைடே வந்து ஒரு பிரேக் இவன். ஓகே, நான் லெட் ஸ்டார்ட் வித் டியூஸ்டே. டியூஸ்டேயில் எடுத்த 2 என்ட்ரிஸுமே வந்து பார்ப்போம். ஸோ டியூஸ்டே வந்து எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிசியில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தோம்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஜிசியில் வந்து அந்த டேக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணால், இது வந்து டே கேண்டில். ஸோ டே கேண்டலில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து அந்த டே எஃப்இஜிலேருந்து ட்ரேட் ஆகிட்டு அதுலேருந்து ப்ரைஸ் வந்து கீழே வந்திருக்கும் மண்டே கேண்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் ஃப்ரைடே வந்து ஹை வச்சுட்டு மண்டே வந்து கீழே வந்து செல் ஆகிருக்கு. ஸோ டியூஸ்டே நான் என்ன எதிர்பார்த்தேன், இன்னும் நமக்கு வந்து டியோவில் இருக்குது, லைக் வந்து இந்த லோஸ் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் லோஸ் தான் வந்து ட்ரேட் பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது மண்டே லோஸ் வந்து என்னோடய ஃபஸ்ட் டியோவில் வந்து நான் வைக்கிறேன் டியூஸ்டேக்கு. ஸோ அதுக்கு வந்து கீழே வந்து நான் எதில் பார்த்தேன்னா 4 ஹவரில் பார்க்கும்போது 4 ஹவரில் எதுவுமே வந்து பெருசாக இங்கே கீ லெவல் இல்லை. ஸோ கீ லெவல் இல்லை, பட் ஆனால் டியோவில் வந்து நம்ம லோஸ் தான் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு 1 ஹவரில் ஏதாச்சும் கீ லெவல் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கே இருக்கிற ஒரு 1 ஹவர் எஃப்இஜிக்கு வந்து ப்ரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ 1 ஹவர் எஃப்இஜி உள்ள ஒரு ரேஞ்ச் கேண்டில் இருந்தது, அது இங்கே தெரியுதா? அந்த ரேஞ்சுக்கு ஹை எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ரிஜெக்ஷன் கொடுத்துருச்சு, ப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்து கீழே தான் ஃபாலோ ஆக போகுது. நெக்ஸ்ட்டு PO3 வந்து நம்ம செல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த கேண்டிலுக்குள்ளே போயிட்டு 5 மினிட்டில் எனக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி போனேன். ஸோ நான் எந்த கேண்டில் வந்து என்ட்ரி போகிறேன்னா 22 PO3 தான் வந்து நான் என்ட்ரி போனேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கும். ஸோ இதில் கீ லெவலாக இதுக்கு இந்த கேண்டலுக்கு வந்து கீ லெவலாக நான் எதை பார்க்குறேன்னா 1 ஹவரில் இருக்க ஓபி தான் பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 ஹவர்லேருந்து நமக்கு வந்து ஓபி இருக்குது. ஸோ இது வந்து ப்ரைஸ் வந்து 5 மினிட்டில் ஷிஃப்ட் கொடுத்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு டியோவில் இது, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த டே லோஸ் வந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லாமே க்ளீனாக இருந்தது. லைக் லோ ரெசிஸ்டன்ஸ் லிக்விடிட்டி இருக்குது, ப்ளஸ் வந்து கீ லெவலில் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, அண்டு செல் கான்டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே அலைன் ஆன மாதிரி இருந்தது. அதை பிளான் பண்ணி தான் நானும் என்ட்ரி போனேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகணும் என்ட்ரி போகலான்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து 5 மினிட்ல ஐஎஃப்இஜி கிடச்சிது. ஸோ அந்த ஐஎஃப்இஜி கிடச்சோன்னு நான் என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை டிபி வந்து இந்த இடத்துல வச்சோம் 2 ஹவர். ஸோ நமக்கு டேரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சது. கீழே கொஞ்சம் கூட போகல, நான் போட்ட பாயிண்ட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது அப்புறம் தான் தோணுச்சு, ஓகே 5 மினிட்ஸ் சிஐஎஸ்டியில் போயிருந்தால் கொஞ்சம் தப்பிச்சுருந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் நம்ம பிளான் பண்ணது வந்து டியோவில் வந்து லோஸ் எதிர்பார்த்தோம் அண்ட் கீழோவில் வந்து 1 ஹவர் ஓபி. ஸோ இதில் என்ட்ரி ஆனது வந்து கரெக்டு தான். ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து டியூஸ்டே மார்னிங் எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்கியூலேருந்து எடுத்தேன், என்ஒய் செஷன், அதை வந்து பார்ப்போம். ஸோ என்கியூவில் வந்து என்ஒய் செஷன் எடுத்திருந்தேன், ஓகேவா? ஸோ என்ன கான்டெக்ட்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துப்போம். இது வந்து டெய்லி கேண்டில். ஸோ டெய்லி கேண்டில்லேருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து மண்டே ஹை வந்து நான் டியோவில் எடுக்கிறேன். பிகாஸ் மண்டே கேண்டில் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹைக்கு மேலே வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது கன்ஃபார்ம் வந்து இந்த ஹைஸ் வந்து ப்ரைஸ் எடுத்துரும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் பிளான் பண்ணேன். ஸோ என்னோடய டியோவில் வந்து ப்ரீவியஸ் டே ஹைன்னு வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ இதில் என்னோடய கீ லெவல் என்னென்னா 1 ஹவர் போய்ப்போம். ஸோ 1 ஹவரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அழகான ஒரு எஃப்இஜி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டுக்கிட்டேன், இந்த லோலேருந்து இந்த ஹை வரைக்கும் போட்டதுக்கப்புறம் எனக்கு கரெக்டாக வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒரு எஃப்இஜி இருக்குது, இது தெரியுதா? ஸோ இந்த எஃப்இஜிலேருந்து தான் நான் வந்து ட்ரேட் பார்த்தேன். ஸோ எல்லாமே கிளியரு. நம்ம டியோ வந்து வச்சாச்சு, ப்ரீவியஸ் ஹை அண்ட் என்னோடய கீ லெவலில் வந்து செட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து 9 AM PO3 நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். 9 AM PO3 என்னது? ஓப்பன் லோ ஹை க்ளோஸ், ஓகேவா? ஸோ ஓப்பன் ஆன் லோ வச்சதுக்கப்புறம் அதில் கன்ஃபர்மேஷன் என்ட்ரு ஆகிப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 9:30 தான். ஸோ 1 மினிட் நான் போய்க்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரைஸ் வந்து பிஃபோர் 9:30 வந்து மேலே புஷ் ஆகிற மாதிரி இருந்தது. பட் ஆனால் வந்து நான் இங்கே வந்து என்ட்ரி ஆகலை. ஸோ எப்பயுமே வந்து நம்ம 9 AM வந்து ட்ரேட் பண்ணுறோன்னா ஆஃப்டர் 9:30 தான் ட்ரேட் பண்ணுவோம். இதில் வந்து ப்ரைஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பொசிஷன் ஆயிருந்தால் அது ஸ்டாப் லாஸ் தான் ஆயிருக்கும். ஏன்னா 9:30 என்ன பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். எப்பயுமே வந்து 9 AM ட்ரேட் பண்ணிங்கன்னா 9:30 ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்படி இல்லைனா 10 AM வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். எதுவுமே நீங்கள் ரஷ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி வச்சு கீ லெவல் இருக்குது, டியோவில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தாலே போகும், ரொம்ப சிம்பிள், ஓகே? எக்ஸாக்டாக வந்து 9:30 வந்து கீழே வந்து ட்ராப் ஆகிடுச்சு, ஓகேவா? ட்ராப் ஆகிட்டு இங்கே வந்து என்ட்ரி லாங்ஸ் போனவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸும் கலெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 1 ஹவர் எஃப்இஜியும் டேப் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் வெயிட் பண்ணி 1 மினிட்ல வந்து சிஐஎஸ்டி கிடச்சிது, அதில் தான் என்ட்ரி ஆனேன். எனக்கு காமிக்கிறேன்.
ஓகே. ஸோ நான் வந்து 1 மினிட்ல தான் என்ட்ரு ஆனேன். 1 மினிட்ல வந்து நமக்கு அழகா வந்து இங்க ஒரு சிஎஸ்டி கிடச்சிருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். பை ஆர்டர். என்ட்ரு ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ அண்ட் டார்கெட் வந்து ஒரு 2 ஹவர் வச்சேன். ஸோ கரெக்டாக வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து டிபி ஹிட் பண்ணிச்சு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். இந்த என்ட்ரி தான் வந்து நான் எடுத்திருந்தேன். டியூஸ்டே வந்து நமக்கு வந்து மார்னிங் ஒரு ஸ்டாப் லாஸ் அண்ட் ஈவினிங் வந்து ஒரு டிபி. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம டியூஸ்டே எடுத்த என்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து வெனஸ்டே ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி வெனஸ்டே எடுத்துட்டிங்கன்னா எனக்கு டெய்லியில் வந்து எதுவுமே கான்டெக்ஸ்ட் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கேண்டில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மேலே தான் போயிட்டு இருந்தது. ஸோ அதை காமிக்கிறேன். ஸோ டெய்லியில் பார்க்கும்போது எதுவுமே எனக்கு வந்து பெருசாக கான்டெக்ஸ்ட் இல்லை. ஸோ எனக்கு வந்து எதில் வந்து ஐடியா கிடச்சிதுன்னா கரெக்டாக 9:30 தான் வந்து எனக்கு வந்து ஐடியா கிடச்சிது. ஸோ அது எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நான் 1 ஹவரில் காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 ஹவர் கேண்டில். ஓகேவா. ஸோ 1 ஹவரில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி இருக்குது. 20 வந்து இங்கே லோ செட் பண்ணி இது லைக் இந்த எஃப்ஏஜிலேருந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக அரைச்சி மேலே போயிருக்கு. அதுவும் ப்ரீவியஸ் டே ஹை எடுத்துகிட்டு ஒரு கேண்டலும் உள்ளே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. எந்த கேண்டல்னால் 8 AM. ஓகேவா. ஸோ 9 AMக்கு இங்கே பார்க்கும்போது லைக் என்ன தெரியுது, எதுவுமே வந்து நீங்கள் பை எடுக்கிறதுக்கு எதுவும் கீ லெவல் இல்லை, ப்ராப்பரான கீ லெவல் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து வெயிட் பண்ணேன். ப்ரைஸ் ஒரு வேளை நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஹை செட் பண்ணதுக்கப்புறம் எஸ்எம்டி எதனா கொடுத்தா செல் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஐடியா வந்தது. கரெக்டாக அது 9:30 தான் வந்தது. ஏன்னா ப்ரைஸ் வந்து கரெக்டாக ஹை வச்சுது. அண்ட் 5 மினிட் அண்ட் 15 மினிட்டில் பார்த்தோன்னா ப்ரைஸ் க்ளீனான ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரைச்சி ஏறி இருக்கா, நல்ல லிக்விடிட்டி ஸ்பாட்டு. ஸோ இதில் வந்து 9:30 வந்து நமக்கு இந்த இடத்துல ஹை செட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து அங்கே எஸ்எம்டி கொடுத்தது. அது எஸ்எம்டி கொடுத்ததுக்கப்புறம் 5 மினிட் கன்ஃபர்மேஷன் பார்த்து அதில் 1 மினிட்ல என்ட்ரி போனேன். இருங்க காமிக்கிறேன். ஸோ இப்படி பார்க்கும்போது என்னோடய டிஓல் என்னென்னா கரண்ட் டே லோ தான் என்னோடய டிஓல். அண்டு கீழோவில் வந்து 5 மினிட்ல எடுத்தேன். அது காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 9:30 கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து இந்த ஹை எடுத்துருச்சு. எடுத்துகிட்டு இங்கே வந்து நமக்கு எஸ்எம்டி இருந்தது. ப்ளஸ் வந்து 5 மினிட்ல நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நான் வந்து 1 மினிட் பார்த்து என்ட்ரி எடுத்தேன். எடுத்துகிட்டு இந்த லோஸ் வந்து நம்ம டார்கெட் பார்த்தோம். ஓகே. ஸோ இதில் வந்து 1 மினிட் காமிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது தெரியுதா. இந்த எஃப்இஜி வந்து ப்ரைஸ் ஐஎஃப்இஜி பண்ணோன்னு நம்ம என்ட்ரு ஆனோம். நீங்கள் இதுக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டிங்கன்னா கரெக்டாக ப்ரீமியம் வந்துட்டு செல் ஆகிருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. ஓகே. இந்த கேண்டலோட ஸ்ட்ரென்த் பார்த்தாலே தெரியும், பேரிஷாக இருக்குது. ஸோ இதில் போயிட்டு இங்கே ஐஎஃப்இஜி ஆகுதுன்னு சொல்லிட்டு லாங் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்போசிங் லிக்விடிட்டி பார்க்கணும். எப்போயுமே வந்து ஒரு பிடிஆர் எடுக்கிறீங்கன்னா அப்போசிங்கில் வந்து லைக் அது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கா, லைக் ஈக்குவல் லோஸ் அண்ட் ஹைஸ் வந்து டார்கெட் பண்ணுறது இருக்கா. ஏன்னா வந்து டிஓலே இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்லி வந்து ஐஎஃப்இஜி ஆகுது அப்படி சொல்லிட்டு என்ட்ரு ஆனால் ஸ்டாப் லாஸ் தான் அங்கே ஆகிருக்கும். அது வந்து நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் ஓவரால் கான்டெக்ட் வந்து நமக்கு செல்லுக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்ம கரெக்டாக வந்து 5 மினிட் ஓபியில் இருக்குது. ஸோ இது வந்து ஐஎஃப்இஜி ஆனே நம்ம என்ட்ரு ஆகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ அதேமாதிரி ப்ரைஸ் வந்து ஐஎஃப்இஜி பண்ணிச்சு. ஓகே. இங்கே ஐஎஃப்இஜி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்கேனில் என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹை, டார்கெட் வந்து 2 hour. ஓகே. கரெக்டாக அந்த லோஸாக வந்துருக்கு போல். ஓகே. ஸோ இதில் வந்து என்ட்ரு ஆகிட்டேன். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சாச்சு, டிபி இந்த லோ. ஓகே. ஸோ நமக்கு வந்து கரெக்டாக டிபியும் அடிச்சிருச்சு. ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியான என்ட்ரி இந்த என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரி தான் வந்து நான் வந்து வெனஸ்டே எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ஸ்டே என்ட்ரி பார்ப்போம். ஸோ தேர்ஸ்டே வந்து நான் என்ன பார்த்தேன்னா டே கேண்டில் வந்து லைக் பிஃபோர் 9:30 ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வந்து ட்ராப் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த டே கேண்டில் உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு கீ லெவல் கிடச்சிது. இதெல்லாம் 1 ஹவரில் இருந்தது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 ஹவரில் பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு வந்து இங்கே ஒரு எஃப்இஜி வந்து க்ரியேட் ஆகிருந்தது. பிஃபோர் 9 AM பார்த்தோன்னா 1 ஹவரில் ஒரு எஃப்இஜி இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ டே வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் கேண்டில். ஸோ அங்கே நமக்கு வந்து ஒரு 1 ஹவரில் எஃப்இஜி இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, கீ லெவல் இருக்குது. அண்ட் வந்து என்னோடய டிஓவில் வந்து கரண்ட் டே லோ தான் வந்து நான் டிஓவில் வைக்கிறேன். ஸோ சிம்பிளாக வந்து நான் பிளான் பண்ண தேர்ஸ்டே ப்ரைஸ் இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், அதுதான் என்னோடய பிளான் 9 AMக்கு. ஸோ நான் பிளான் பண்ண மாரி 9:30 வந்து கரெக்டாக நமக்கு ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகி அதில் ஒரு என்ட்ரி கொடுத்தது. இருந்து காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எஃப்இஜி வந்து கரெக்டாக 9:34 வந்து டேப் பண்ணுது. டேப் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வெயிட் பண்ணேன் இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜி ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதேமாதிரி ப்ரைஸும் ஐஎஃப்இஜி பண்ணிச்சு. ஸோ எனக்கு இந்த கேண்டில் வந்து ஐஎஃப்இஜி பண்ணுது.
ஸோ பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் என்ட்ரி போயிட்டு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் டைட்டாகவே வச்சுட்டு இந்த லோஸ்கிட்டே நான் டிவி பார்த்தேன் 2 hour கிட்ட அங்கே வந்தது. ஸோ இப்படியே நான் என்ட்ரி பார்த்துட்டு அந்த டேவை முடிச்சிட்டேன். அந்த லோஸ் வரைக்கும் விடலை. ஸோ நியரஸ்ட் லோவே வந்து டார்கெட் பண்ணிட்டு டே முடிச்சிக்கலாம் சொல்லிட்டு நான் பண்ணேன். ஸோ அதேமாரி எனக்கு வந்து அங்கே டிபி அடிச்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போய் அப்புறம் ஃபைனலாக அந்த லோஸ் வந்து எடுத்தது. நல்ல வேளை அந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். தெரியுதா? ஸோ ஃபைனலாக வந்து அந்த லோஸும் எடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நான் தேர்ஸ்டே எடுத்த என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரைடே பார்ப்போம். ஓகே, ஃப்ரைடே எடுத்துட்டிங்கன்னா டே கேண்டில் பார்த்தாலே தெரியுது ஒரு நல்ல ட்ராப்பு. ஸோ இந்த ட்ராப்பில் வந்து நான் வந்து எங்கே வந்து என்ட்ரி ஆனேன்னா, ஸோ 1 ஹவரில் பார்க்கும்போது 9 AM வந்து பெருசாக எந்த கீழே டேப் பண்ணல. லைக் வந்து H1லேருந்து OB அதுமாரி எதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில் டேப் பண்ணல. ஸோ 9 AM வந்து நான் என்ட்ரி எடுக்கலை. ஸோ வெயிட் பண்ணி 10 AMல் வந்து என்ட்ரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ 10 AMல் பார்க்கும்போது கரெக்டாக நமக்கு 15 மினிட்ல ஒரு கீ லெவல் கிடச்சிது. ஸோ 10 AMல் வந்து கரெக்டாக 15 FE வந்து ட்ரேட் ஆகிருக்குதோ தெரியுதா? ஸோ இந்த கேண்டிலுக்குள்ளே தான் நான் வந்து ஒரு என்ட்ரி போகிறேன் 1 மினிட்ல. இந்த டார்கெட் வந்து அந்த லோஸ் தான். ஸோ என்ட்ரி வந்து கரெக்டாக நான் வந்து இந்த கேண்டில் வந்து என்ட்ரு ஆனேன் தெரியுதா? இந்த கேண்டில் வந்து என்ட்ரு ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை, டார்கெட் வந்து 2 hour. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய பிளானாக இருந்தது. பட் ஆனால் ப்ரைஸ் கீழே அது வரைக்கும் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன். 15 மினிட் நல்ல ரிஜெக்ஷன் ஆகுது, நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன். அது கரெக்டாக திருப்பியும் போயிட்டு பிரேக் அவுட் அடிச்சுட்டு ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டு இருந்தது. ஸோ ஃபைனலாக போயிட்டு நம்ம லோஸும் எடுத்துருச்சு. நான் எதுக்கு ஃப்ரைடே வந்து ஒரு லாஸ் புக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நான் பிரேக் அவுட் மூவ் பண்ணிட்டேன். தென் இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் அந்த டேவை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த என்ட்ரிஸ் ஐ டுக் லாஸ்ட் வீக். Then if you're planning to buy any CFD Profum accounts, I will recommend 5 years. ஸோ 5 yearsல எடுத்துட்டிங்கன்னா ஒன் ஸ்டெப் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் டைப் இருக்குது. ஸோ அதில் வந்து 3 அக்கௌண்ட் இருக்குது, 5K 10K 20K. ஸோ அதோட ப்ரைஸஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்ன வந்து பெனிஃபிட்னா, இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் நியூஸ் ட்ரேட் பண்ணிக்கலாம். அதுவே ஹை ஸ்டாக் 2 ஸ்டெப் அக்கௌண்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நியூஸ் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த அக்கௌண்ட்டில் வந்து நியூஸ் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். யாருக்குன்னா வந்து இந்த நியூஸ் ட்ரேட்லாம் வந்து அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் 5 இயர்ஸில் வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. June 8 to July 19. லைக் ட்ரேடிங் கான்டெஸ்ட் தான். ஸோ வேர்ல்டு வைடில் இருக்க ட்ரேடர்ஸ் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து நிறைய கிவ்அவேஸும் நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அண்டு கேஷ் ப்ரைஸஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்ட்டிசிபேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். வில் see you next week. Until take care, bye bye.